வெல்கம் டு திஸ் எக்ஸ்பிளைனர் எக்ஸாம் ஃப்ரேம்வொர்க். யூபிஎஸ்சில ரொம்ப பெரிய டஃபஸ்ட் பார்ட்டா இருக்கிற கரண்ட் அஃபேரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த ஃபீலிங் ரொம்ப பெரிய நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸுக்கும் ரொம்ப ஃபெமிலியர். டெய்லி நியூஸோட என்லெஸ் ஃபிளட்டை எப்படி கேட்ச் பண்றதுன்னு ட்ரை பண்றது, பெரிய நோட்ஸ் எடுக்கிறது அண்ட் லாஸ்ட்ல இதெல்லாம் எக்ஸாம் ஹால்ல எனக்கு யூஸ் ஆகுமான்னு டவுட் வருது. இட்ஸ் எக்ஸாஸ்டிங், ரைட்? சூப்பர் பிஸியா இருந்தாலும் ப்ராக்ரஸா இல்லைன்னு ஃபீல் பண்றது, இதுதான் கரண்ட் அஃபேரோட ட்ராப். பட் டோன்ட் வரி, இந்த ட்ராப்ல இருந்து வெளியே வர ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு வே இருக்கு அண்ட் அதை தான் இன்னைக்கு நம்ம பில்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், கரண்ட் அஃபேரை படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மைண்ட் செட்டை மாத்தணும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, எக்ஸாம் எது கேக்குதோ அதை புரிஞ்சா போதும். யூபிஎஸ்சி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரை தெரியல, இட்ஸ் லுக்கிங் ஃபார் அன் அனாலிசிஸ்ட். டீப்பர் இம்ப்ளிகேஷனை புரிஞ்சுக்கிற ஒருத்தனையும் டாட்ஸை கனெக்ட் பண்ற ஒருத்தனையும் தான் தேடுது யூபிஎஸ்சி. இது வாட் ஹேப்பன் பத்தி இல்ல, இது ஃபுல்லா ஒய் அண்ட் ஹவு பத்தி. அண்ட் நம்ம கிட்ட ரொம்ப சிம்பிளான பட் பவர்ஃபுல்லான ஃபார்முலாக்கு லீட் பண்ணுது. கரண்ட் அஃபேரை ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட்னு நினைக்க கூடாது. இன்ஸ்டன்ட் அது ரியல் வேர்ல்டோட எக்ஸாம்பிள்ஸா பார்க்கணும். நம்ம கோர் ஸ்டாட்டிக் கான்செப்ட்ஸை லைஃபுக்கு கொண்டு வரதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த பிக் ஐடியாவை டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எஃபிஷியன்ட் சிஸ்டமை எப்படி கன்வெர்ட் பண்றது பர்ன் அவுட் இல்லாம, இங்கதான் ரியல் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, இது அப்சல்யூட்லி நான் நெகோசியபிள். ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் பேப்பர்ல ஸ்டிக் ஆனா போதும். 2-3 நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப ஃபாஸ்டா உங்க டைமையும் மென்டல் எனர்ஜியையும் வேஸ்ட் பண்ணும். அண்ட் ஒன் சோர்ஸை யூஸ் பண்றப்போ டைமை ரூத்லெஸ்ஸா இருக்கணும். அதுக்காக டைமரை செட் பண்ணுங்க. 60 to மேக்ஸிமம் 75 மினிட்ஸ்க்குள்ள அந்த நியூஸ் பேப்பரை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். அது எப்படி பண்றது அப்படின்னா, எக்ஸாமுக்கு ரிலவென்ட்டான செக்ஷன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மீதி எல்லாமே பியூர் நாய்ஸ் தான். அது டிஸ்ட்ராக்ட் பண்ணதான் டிசைன் பண்ணவே பட்டிருக்கு. இப்போ உங்க ஹோல் ஒர்க் ஃப்ளோல ஒரு சிம்பிள் 2-part சிஸ்டம் நினைங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் ஜஸ்ட் கான்டெஸ்ட் அண்ட் அவேர்னஸ்க்கு. ரியல் டீப் அனாலிட்டிக்கல் ஒர்க் எங்க நடக்குது அப்படின்னா, நீங்க படிக்கிற மந்த்லி மேகசின் தான். அதான் உங்க ரிவிஷன் போனும் கூட. மந்த்லி கம்பைலேஷன் யூபிஎஸ்சியோட அனாலிட்டிக்கல் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ஹெல்ப் பண்ண ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டது. டாட்ஸை கனெக்ட் பண்ண அவங்க ஆல்ரெடி ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. தட்ஸ் வை பிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் ரொம்ப முக்கியம். அது ஒரு பெஸ்ட் ரிவிஷன் டூலா இருக்கும். நம்ம இப்போ என்டையர் ஃப்ரேம் ஒர்க்ல பிக்கஸ்ட் கேம் சேஞ்சரான டெக்னிக்கு வருவோம். இதுதான் டாப் பெர்ஃபார்மன்ஸை மற்ற எல்லாரோடையும் இருந்து செப்பரேட் பண்ற ஸ்கில். எவ்ரி சிங்கிள் நியூஸ் ஸ்டோரியை படிக்கும் போது உங்க பிரெயினை ட்ரெயின் பண்ணுங்க. இது எந்த பார்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் சிலபஸுக்கு ரிலேட் ஆகுதுன்னு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சுப்ரீம் கோர்ட் வர்டிக் அப்படின்னு சொன்னா அது ஜஸ்ட் நியூஸ் இல்ல, இது கான்ஸ்டிடியூஷன் இன் ஆக்ஷன். இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படின்னு சொன்னா இது ஜஸ்ட் நம்பர் இல்ல, மேக்ரோ எக்கனாமிக்கோட ரியல் டைம்ல நடக்கிறது. இந்த லிங்கேஜ் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆப்ஷனலான்னு கேட்டா இல்ல, இதுதான் ஹை ஸ்கோரிங் மல்டி டைமென்ஷனல் ஆன்சரையே எழுத ஹெல்ப் பண்ண போகுது. எக்ஸாமினருக்கு நீங்க ஃபேக்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சவன் இல்ல, சிஸ்டமையே புரிஞ்சவன்னு காட்டும். இப்போ பிக் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இவ்வளோ இன்சைட்ஸை எப்படி கேப்சர் பண்றது? பெரிய நோட்ஸோடயா? அப்படி பண்ணா மவுண்டனை கிரியேட் பண்ற மாதிரி இருக்காதா அப்படின்னு ஒரு இது இருக்கும். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, ஸ்மார்ட்டா இருங்க, பிஸியா இருக்காதீங்க. லாங் பேராகிராஃப் எல்லாம் வேண்டாம். நீங்க அதை திரும்ப படிக்க போறதும் கிடையாது. இன்ஸ்டன்டா ஸ்ட்ரக்சர்டா நோட்ஸ் எடுக்க பழகுங்க. இந்த ஃபார்மேட்டை உங்க பிரெயினை அனாலிட்டிக்கலா திங்க் பண்ண போஸ்ட் பண்ணும். ஆன்சர் ரைட்டிங்க்கு தேவையான எசென்சியல் பாயிண்ட்ஸை மட்டும் தான் நோட் பண்ணணும். ப்ரிலிம்ஸுக்கு தேவையான ஃபோக்கஸ் ரொம்ப டிஃபர். ஃபேக்ட்ஸ், ஸ்கீம், ரிப்போர்ட்ஸ். மெயின்ஸுக்கு தேவையானது கம்ப்ளீட்டா டிஃபர். அனாலிசிஸ், கேஸ் ஸ்டடி, எத்திக்ஸ் ஆங்கிள் அண்ட் எனர்ஜியை ஸ்மார்ட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆனா ரொம்ப பேர் ப்ராப்பர்லி ஃபாலோ பண்ணாத ஒரு பாட்டுக்கு வருவோம், ரிவிஷன். ஆனஸ்டா சொன்னா, இதை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் பேசின எல்லாமே வேஸ்ட். ஸ்ட்ரக்சர்டு ரிவிஷன் சைக்கிள் தான் உங்க சேஃப்டி நெட். இதுதான் ஷார்ட் டேர்ம்ல மெமரியில இருக்கிற இன்ஃபோவை லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு போகும். ப்ரெஷர்ல ரீகால் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மினிமம் டார்கெட் எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் 12 to 15 months கரண்ட் அஃபேரை கவர் பண்ணணும். ஃபைனலி இதையெல்லாம் டைப் பண்ண நம்ம ஒரு காமன் மிஸ்டேக்கா பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது ஹானஸ்டா உங்ககிட்டே நீங்க செல்ஃபா கேட்டுக்கோங்க, இதுல ஏதாவது நீங்க பண்றீங்களான்னு. பண்ணா பிரச்சனை இல்ல, இப்பவே ரெகக்னைஸ் பண்ணுங்க, அதை இப்பவே ஸ்டாப் பண்ணிடுங்க இந்த வீடியோ முடியறப்பவே. இதுதான் டைமை ட்ரெயின் பண்ணும் உங்களோட ட்ராப்பா இருக்கும். இதுதான் நம்ம கோல்டன் ரூலுக்கு கொண்டு போகுது. என்னென்னு சொல்றேன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேரை கவர் பண்ண கோல் இல்ல, கரண்ட் அஃபேர் ஈவெண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்க ஸ்டாட்டிக் நாலேஜை பவர்ஃபுல்லா, ரிலவெண்டா, கன்வின்சிங்கா மாத்தணும். ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓவர்வெல்ம்டா இருந்த ஸ்டேஜ்ல இருந்து எம்பவர்டா, கண்ட்ரோலா இருக்கிற ஸ்டேஜுக்கு நீங்க போகலாம். சோ லாஸ்ட் ஒரே ஒரு கேள்வி, இது ஆக்ஷன்ல போடுறதுக்கு நீங்க ரெடியா?